Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. திருச்சி அப்படினாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது ஒன்னு ஸ்ரீரங்கம் இன்னொன்னு சமயபுரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவத்துல சமயபுரம் பகுதியில ஒரு சின்ன பூக்கடையில வேலை பார்த்துட்டு இருந்த பிரபு அப்படிங்கிற நபருக்கு என்ன நடந்துச்சு? அவரோட குடும்பத்துல நடந்த துரோகம் என்ன? நவம்பர் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவரோட குடும்ப நபர்களாகட்டும் போலீஸ் ஆகட்டும் யாராலையுமே அவரை கண்டுபிடிக்கவே முடியல. அவரோட டெட் பாடியாவது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அதுக்கும் எந்த சான்ஸுமே இல்லை. உண்மையாலுமே அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? வாங்க உள்ளார போய் பார்ப்போம். சமயபுரம் பகுதியில் ஒரு பூக்கடையில் ரொம்ப வருடங்களாக வேலை பார்த்துட்டு வரவர் தான் பிரபு. பிரபுக்கு 30 வயது ஆகுது. அவருக்குன்னு ஃபேமிலியும் இருக்கு. அவரோட ஒய்ஃபோட பேர் வினோதினி. வினோதினிக்கு 27 வயது ஆகுது. இவங்களுக்கு 2 குழந்தைகளும் இருக்காங்க. கள்ளுக்குடி அப்படிங்கிற இடத்துல தான் இவர் வீடை வாடகைக்கு எடுத்து ஃபேமிலியோட தங்கியிருக்காரு. டெய்லியும் காலையில் பூக்கடைக்கு வந்தார் அப்படின்னா நைட்டு 9 மணி 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போவார். வினோதினியும் பிரபுவும் 12 வருடங்களுக்கு முன்னாடி லவ் பண்ணி வீட்டில் எல்லாத்திட்டும் சண்டை போட்டு எங்களோட லவ்ல நாங்கள் ஸ்ட்ராங்காக இருப்போம்னு நினச்சி தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்க. இந்த 12 வருடங்களும் அவங்களோட லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாத்தோட வாழ்க்கையில சண்டை அப்படிங்கிறது வரதான் செய்யும். ஒரு கணவன் மனைவினா சண்டை அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி சண்டை தான் இவங்க 2 பேத்துக்கும் நிறைய டைம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்களோட லைஃப் மூவ் ஆன் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு. இவங்களுக்கு 2 குழந்தைகளும் பிறந்தாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்க எல்லாமே இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பிரபு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து அவரால் எந்த லெவலுக்கு உழைக்க முடியுமோ உழைப்பை கொடுத்து அவருக்கு கிடைக்கிற சம்பளத்தை வச்சு தன்னோட ஃபேமிலியை மெயின்டைன் பண்றாரு. இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நல்லா போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய மேட்டரே இல்லை. கம்மியான காசு வந்தாலும் சரி, நம்ம வாடகை வீட்டில் வாழ்ந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அவங்களோட குடும்பத்துல எந்த லெவலுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா கரெக்டா நவம்பர் 4ஆம் தேதி 2023ஆவது வருடம் காலையில 10 மணி பக்கம் பிரபுவோட தம்பியான விவேக் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து அண்ணியான வினோதினி கிட்ட, எங்க நீ அண்ணனை காணோம், காலையிலேருந்து நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், காலையில் 7 மணிலேருந்து நிறைய டைம் கால் பண்ணிட்டு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது, ஆனால் அவரை காணோம், அதுக்கப்புறம் ஃபோன் வேறு சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வினோதினி என்ன சொல்கிறாங்க, காலையிலேயே அவர் வேலைக்கு போயிட்டார், வேலைக்கு போனார் அப்படின்னா எப்போ ஃபோன் அடித்தாலும் எடுக்கவே மாட்டாருப்பா, நைட்டு 9 மணிக்கு தான் வருவார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. விவேக்குக்கு ஒரு பெரிய சந்தேகம், எப்பயுமே கால் பண்ணோம் அப்படின்னா அண்ணன் எடுப்பார், ஏன்னா நம்ம எப்பயுமே பிஸ்னஸ் ரிலேட்டடாக தான் கால் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ அண்ணன் எடுக்கவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு உடனே பூக்கடைக்கு போறாரு. பூக்கடைக்கு போய் பிரபு வந்தாரான்னு கேட்டா பூக்கடைக்கு பிரபு வரவே இல்லை. அப்படின்னா விடிகாலையிலே வீட்டில் எந்திரிச்சு பூக்கடைக்கு போறேன்னு சொன்ன அண்ணன் எங்க போயிட்டாரு? கால் பண்ணா போன் சுவிச் ஆஃப்னு வருது, பூக்கடைக்கும் வரல. சுத்தி முத்தி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையுமே தேடுறாரு, எல்லாமே பிரபுவை தேட ஆரம்பிக்கிறாங்க. சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தேடுறாங்க, ஆனா பிரபுவை காணோம். விவேக் உடனே சந்தேகப்பட்டு சமயபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னோட அண்ணனான பிரபு விடிகாலையில வேலைக்கு போறேன்னு சொன்னாரு, ஆனா இதுவரை காணோம், அவருக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லி கொஞ்சம் பாருங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை தராரு. அடுத்ததா போலீஸ் டீம் இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு ஒரு நாள் பக்கம் வெயிட் பண்றாங்க. நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் பொறுத்துருங்க, உங்க அண்ணனான பிரபு திடீர்னு வீட்டுக்கு வந்தாலும் வருவார், வேற எங்கேயாச்சும் கூட போயிருப்பார். 5ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு காலையில 10 மணி பக்கம் பிரபு வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. பொதுவாகவே போலீஸ் இந்த மாதிரி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்தா அவங்க மொதல் விஷயமா சந்தேகப்படுறது வீட்டுக்குள்ளார இருக்கிற ஆட்கள் தான். ஒன்னு ஒய்ஃபை காணோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் மேல சந்தேகப்படுவாங்க, ஹஸ்பண்டை காணோம் அப்படின்னா ஒய்ஃப் மேல சந்தேகப்படுறது ஒரு நார்மலான விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எந்த கிரைமை பார்த்தாலும் வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்க தான் கடைசியா குற்றவாளியா இருக்காங்கிறது போலீஸ்க்கு ஒரு நார்மலான விஷயமாவே ஆயிடுச்சு. அதனால அவங்க முதல் விஷயமா என்கொயரி பண்ணது வினோதினி. வினோதினி கிட்ட என்கொயரி பண்ணும்போது எப்பயும் போல காலையில எந்திரிச்சாரு, பூக்கடை அப்படிங்கிறதுனால 4 மணி 5 மணிக்கெல்லாம் கடைக்கு போயிடுவாரு, நைட் 9 மணிக்கு தான் வருவார். நான் எப்பயாச்சும் தேவை அப்படிங்கும் போது தான் அவருக்கு காலே பண்ணுவேன். இதை தவிர்த்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது, காலையில போனவர் இன்னும் வரவே இல்லை, கால் பண்ணா போன் சுவிச் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்ல திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா வினோதினி சொல்லும் போதெல்லாம் போலீஸ்க்கு வினோதினி மேல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி தெரியுது, ஏதோ ஒரு விஷயத்த ப்ரிப்பேர் பண்ணி இந்த பொண்ணு பேசுறாங்களே, என்னதான் இவங்களுக்குள்ளார நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வினோதினியோட மொபைலை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு சைடு பிரபுவோட மொபைல் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணும்போது கடைசியா பிரபுவோட மொபைல் சுவிச் ஆஃப் ஆனது அவங்களோட சொந்த வீட்லயே தான். அப்படின்னா சொந்த வீட்லயே சுவிச் ஆஃப் பண்ணிட்டு மொபைலுக்கு இது எடுக்காம போயிட்டாரான்னு பார்த்தா அவர் மொபைல் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கறத சொல்றாங்க. அவர் வீட்டை விட்டு வெளியே போய் எங்கேயாச்சும் சுவிச் ஆஃப் ஆயிருந்துச்சு அப்படின்னா மொபைலோட லொகேஷன் அங்கதானே காட்டணும், ஆனா சொந்த வீட்லயே காட்டுதுன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்னொரு சந்தேகம். பிரபுவோட தம்பியான விவேக் கிட்ட அடுத்ததா விசாரிக்கிறாங்க. எதனால நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த, எப்ப இருந்து உங்க அண்ணனை கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் காலையில
ஒரு 7 மணி பக்கம் பிசினஸ் விஷயமா எங்க அண்ணன்ட்ட பேசணுமேன்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணேன். இது ரீதியா நான் 2-3 நாட்களா அவர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு காலையில 7 மணிக்கு கால் பண்ணும்போது ஃபோன் போய்கிட்டே தான் இருக்கு. ஆனா அட்டெண்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் ரொம்ப டைம் கால் விட்டுக்கிட்டே இருக்கும்போது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நான் ஒருவேளை பேட்டரி வந்து போயிருக்குமோன்னு நினைச்சேன். நான் ஸ்ட்ரைட்டா அவரோட வீட்டுக்கே 10 மணிக்கு போனேன். ஆனா அண்ணியான வினோதினி என்ன சொல்றாங்க, காலையில 4 மணி பக்கத்துல அவர் கிளம்பிட்டாரு, நீ கடைக்கு போய் பாருப்பா அப்படிங்கிறத சொல்றாங்க. நான் கடைக்கு போய் பார்த்தா அவர் கடையிலயும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டுமே கேட்டுட்டேன். சுத்தி முத்தி அவர் போற எல்லா இடத்துக்குமே போயிட்டேன். என்னோட அண்ணனான பிரபுக்கு குடிப்பழக்கம் இருக்கு. அவரு போற பாருக்கும் நான் போயிட்டேன். ஆனா பிரபுவை மட்டும் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற கிளியரான விஷயத்தை எல்லாத்தையும் போலீஸ்ட்ட சொல்றாரு. சோ இப்ப போலீஸ்க்கு மிச்சம் இருக்கிற சந்தேகமே வினோதினி தான். அவளோட மொபைல் நம்பர் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணும்போது தான் தெரிய வருது, வினோதினி பாரதி அப்படிங்கிற ஒருத்தவனுக்கு ரொம்ப மாசமாவே நிறைய டைம் ஃபோன் பண்ணி மணிக்கணக்கில் பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பக்கமாவே இந்த பாரதி அப்படிங்கிற நபர் கூட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் விவேக் கிட்ட யார் இந்த பாரதி அப்படின்னு கேட்கும் போது விவேக்குக்கு எந்த ஐடியாவும் பெருசா இல்லை. அதுக்கு அடுத்ததா சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கிட்டுமே பாரதி யாருன்னு விசாரிக்கும் போதுதான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான க்ளூவே கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பாரதி அப்படிங்கிறவரு பிரபு வேலை பார்த்தா அதே பூக்கடையில வேலை பார்க்குற ஒரு பையன். பிரபுவும் பாரதியும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா எதுக்கு தன்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கிட்ட மணிக்கணக்கில் இந்த பொண்ணு பேசுறாங்க? ஒருவேளை இவங்க 2 பேருக்கும் தொடர்பு இருக்குமா? இவங்க 2 பேரும் தான் பிரபுவை கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் போலீஸ்க்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் பாரதியை அவங்க அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு பக்கம் வினோதினி, இன்னொரு பக்கம் பாரதி. இவங்க 2 பேத்துக்கும் ஏதோ ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத போலீஸ்க்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸோட ஸ்டைல விசாரிக்கிறாங்க. இவங்க 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் பிரபுவோட தம்பியான விவேக் ஸ்ட்ராங்கா சொல்றாரு, எனக்கு என்னோட அண்ணி மேலதான் ஒரு பெரிய சந்தேகம். கொஞ்ச நாட்களாவே என்னோட அண்ணன் ரொம்ப டென்ஷனா இருந்தாரு, ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருந்தார். என்னன்னு கேட்கும் போதெல்லாம் எல்லாமே உன் அண்ணி தான்டா, வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். எனக்கு என்னமோ என்னோட அண்ணி தான் எங்க அண்ணனை ஏதோ பண்ணிருப்பாரோன்னு சொல்லிட்டு விவேக்கும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா போலீஸ்ட்ட சொல்றாங்க. பாரதிங்கிற நபரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரும்போது அங்க இருக்கிற எல்லா போலீஸுமே வினோதினியோட கண்ணுல ஒரு பயத்தை பார்த்தாங்க. வினோதினியை விசாரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா உண்மை வெளியே வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. வினோதினி ஆரம்பத்துல விசாரிக்கும் போது அவங்க சொன்னதெல்லாம், எனக்கும் என்னோட ஹஸ்பண்டான பிரபுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். நாங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா வருடங்கள் போக போக எங்களுக்குள்ள காதல் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இல்ல. டெய்லி எங்களோட வாழ்க்கை சண்டையிலேயே போச்சு. இந்த சண்டை நடக்கும் போது பிரபு கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்சோன்னு டெய்லியும் குடிச்சிட்டு வந்து என்னை சித்திரவதை பண்ணி அடிப்பான். என்னென்னலாம் பண்ணான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்னால முழுமையா சொல்லக்கூட முடியாது. அந்த லெவலுக்கு அவன் குடிச்சானா என்ன பண்ணுவானே தெரியாது. இது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா கரெக்டா நவம்பர் 4ஆம் தேதி 2023 வருடம் நைட் 9 மணி பக்கம் எப்பயும் போல குடிச்சிட்டு வந்தாரு. எங்க 2 பேத்துக்குள்ளார ஏகப்பட்ட சண்டை நடந்துச்சு. குழந்தைங்க எல்லாருமே அந்த சண்டையை பார்த்தாங்க. குழந்தைங்களாம் தூங்கினதுக்கு அப்புறம் இனிமேட்டு உன் கூட வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே நடந்து போயிட்டு இருந்தேன். ரொம்ப தூரம் நடந்து போகும்போது தான் பார்த்தேன், என்னோட கணவரான பிரபுவும் எனக்கு பின்னாடியே பின்தொடர்ந்து வராரு. நாங்க 2 பேருமே கொள்ளிடம் ஆறு கிட்ட நடந்து போனோம். அந்த இடத்துல எங்க 2 பேத்துக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அவர் மேல இருந்த கோவத்தை தாங்க முடியாம அவர் அப்படியே நான் ஆத்துல தள்ளி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்கும் போது போலீஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது, நம்ம எவ்வளவு தேடினாலும் பிரபு இனிமேட்டு உயிரோட கண்டுபிடிக்க முடியாது. பிரபு ஆல்ரெடி இறந்துட்டாரு. இந்த பொண்ணு சொல்ற பேச்சை கேட்டா அவங்க ஆத்துல பிடிச்சி தள்ளிவிட்டாங்கிறாங்க. அப்பனா ஆத்துக்குள்ளாரையோ இல்ல ஆத்து ஓரமா தான் எங்கேயாச்சும் பிரபுவோட டெட் பாடி மிதந்துகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது. ஆனா இன்னொரு சைடு பிரபுவோட தம்பியான விவேக் வந்து என்னோட அண்ணனுக்கு நீச்சல் நல்லாவே தெரியும், அவர் எதுக்கு முழுகி சாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த விஷயத்த போலீஸ் கேட்கும் போது அவர் நல்லா குடிச்சிருப்பாரு தம்பி, இந்த பொண்ணு கோவத்துல தள்ளி விடும் போது குடி போதையில யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நீச்சலே தெரிஞ்சாலும் அவங்க முழுகிடுவாங்க, ஒருவேளை அப்படி கூட இறந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டான போலீஸ் டீம் அந்த கொள்ளிடம் ரிவர் கிட்ட போய் எல்லா இடமும் தேடுறாங்க. ஆனா அவங்களுக்கு பிரபுவோட டெட் பாடி மட்டும் கிடைக்கவே இல்லை. எவ்வளவு தேடியும் கிடைக்காம கண்டிப்பா இந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா. இதுக்குள்ளார பாரதி ஒருவேளை வந்திருப்பானோன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம். பாரதியோட மொபைல் லொகேஷன் எல்லாத்தையுமே செக் பண்ணும்போது தான் ஒரே ஒரு விஷயம் தெரிய வருது. நவம்பர் 4ஆம் தேதி நைட்டு பாரதியோட மொபைல் லொகேஷன் பிரபுவோட வீட்டுக்கிட்டே தான் ரொம்ப நேரமா இருந்திருக்கு. அப்படின்னா இந்த பாரதிங்கிறவன் பிரபுவோட வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே பொய்ங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க 2 பேத்தையும் போலீஸோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போதுதான் இவங்க 2 பேரும் நடந்த ஷாக்கிங்கான எல்லா உண்மைகளுமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. வினோதினி ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரபு வினோதினி வாழ்க்கையில எப்பயுமே ஒரு சண்டையா தான் இருந்துச்சு. அவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணா கூட கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு அந்த காதல் எல்லாம் மறைஞ்சு போய் சண்டை மட்டும் தான் மிச்சமா இருந்துச்சு. இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது பிரபு என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க அடிமையாக ஆரம்பிச்சாரு. டெய்லி வேலைக்கு போய் குடிச்சிட்டு தான் அவர் வீட்டுக்கே வருவார்.
அந்த குடிச்சிட்டு இருக்கும் போது அவருக்கு வந்த ஃப்ரெண்டு தான் பாரதி. பாரதிங்கிற பையனுக்கு 23 வயசு. இவங்க 2 பேரும் பார்ல சேர்ந்து குடிப்பாங்க. அதுக்கப்புறம் பாரதி பிரபுவோட சொந்த கடையிலேயே வேலைக்கு சேர ஆரம்பிச்சாரு. 2 பேருமே இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனாங்க. டெய்லி பார்ல குடிச்சிட்டு பிரபு எந்திரிக்கவே முடியாத நிலைமையில இருக்கும் போது பாரதி தான் பிரபுவை தூக்கிட்டு வந்து வினோதினி கிட்ட விடுவான். இது மூலியமா தான் கொஞ்சம் கொஞ்சமா வினோதினியை அவன் கவனிக்க ஆரம்பிச்சான். வினோதினி பார்க்கறதுக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க கூட உறவு வச்சுக்கலாமே நினைச்சிருக்கான். அதனால ஒவ்வொரு நாளும் பிரபுவை வந்து வினோதினியோட வீட்டில் விடும் போது வினோதினிகிட்ட கொஞ்சம் பேசி தண்ணி குடிச்சிட்டு மொபைல் நம்பர்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அப்பப்ப பேசிக்கிட்டே இருப்பான். இது மூலியமா தான் வினோதினிக்கும் பாரதிக்கும் ஒரு தொடர்பு ஆரம்பிச்சிச்சு. டெய்லி வினோதினியை பார்க்கணும்னு சொல்லியே பிரபுவை தேவையில்லாம பாருக்கு கூட்டிட்டு போய் நிறைய குடிக்க வச்சு பிரபுவை டோட்டலா எந்திரிக்கவே முடியாத நிலைமைக்கு பண்ணி தான் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான். வினோதினியும் கண்டிப்பா இன்னைக்கு பிரபு குடிச்சிட்டு வருவாரு, நம்ம வந்து கண்டிப்பா பாரதியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க கட்டாயமும் வந்துச்சு. இவங்க 2 பேத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா உறவு வர ஆரம்பிக்குது. பிரபுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவனை ஒரு ரூம்ல படுக்க வச்சுட்டு இவங்க வேற ரூம்ல பாலியல் உல்லாசமா இருக்க ஆரம்பிச்சாங்க. வினோதினி டெய்லி இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வீட்டுக்குள்ள குழந்தைங்க எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டு தன்னோட கணவர் குடிச்சிட்டு லேட்டா வருவார்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அதே நேரத்துல நம்ம பாரதி கூட சந்தோஷமா இருக்கலாமேன்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 6 மாசம் 7 மாசம் 1 வருஷம் பக்கம் இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க தொடர்பு போய்கிட்டே தான் இருந்துச்சு. பிரபுவுக்கு இது கொஞ்சம் கூட தெரியல. இந்த சம்பவம் நடக்கிற 6 மாசத்துக்கு முன்னாடி பிரபு அவரோட வீட்டை ஒரு டைம் மாத்திருக்காரு. மாலதிக்குடி அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போய் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து தங்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாலதிக்குடி அப்படிங்கிற ஏரியா ரொம்ப தூரம், இவரோட பூக்கடையில இருந்து ரொம்ப தூரமான ஏரியா தான். அதனால ஒரு பக்கம் வினோதினிக்கு பாரதியாலியா அவங்க 2 பேத்தால பார்க்க முடியல. ஒரு பக்கம் பிரபு அவரோட பாரையும் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னோட வீடு ரொம்ப தூரமா இருக்கு, நான் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பார்ல குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போய்க்கிறப்பான்னு சொல்லிட்டு பாரதியை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இதனால பாரதியும் வினோதினியும் கொஞ்சம் கொஞ்சமா சோகமாக ஆரம்பிச்சாங்க. எப்படியாச்சும் இதுக்கு ஒரு தீர்வு காணணுமேன்னு சொல்லிட்டு அவங்க தேட ஆரம்பிச்சாங்க. டெய்லி தன்னோட கணவர் வீட்டுக்கு வரும் போதெல்லாம் வினோதினி இந்த வீடு எனக்கு பிடிக்கல, இந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி எதையோ கதையை சொல்லி 3 மாசத்துக்கு முன்னாடி சந்தியா கேட் அப்படிங்கிற ஏரியால புதுசா ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த சந்தியா கேட் அப்படிங்கிற இடம் இவர் வேலை பார்க்குற பூக்கடைக்கு கொஞ்சம் தூரத்திலேயே தான் இருக்கு. அதனால பாரதிக்கும் சரி வினோதினிக்கும் சரி ஈஸியா இவங்க 2 பேத்தால மீட் பண்ண முடிஞ்சிச்சு. எப்பெல்லாம் பிரபு பூக்கடைக்கு வராரோ அப்பெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பாரதி சந்தியா கேட்ல இருக்கிற வினோதினி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். ஒரு பக்கம் குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிருவாங்க, இன்னொரு பக்கம் கணவர் வேலைக்கு போயிருவாருன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பகல் நேரத்திலேயே உல்லாசமா இருக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா தப்புகளுமே சரி எவ்வளவு நாள் நடந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் குற்றவாளிகள் பிடிபடுவாங்க. அதே மாதிரிதான் வினோதினியும் கரெக்டா பிரபு கிட்ட மாட்டுறாங்க. பிரபு ஒரு நாள் வினோதினியோட மொபைல் எடுத்து பார்க்கும்போது இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன, எவ்வளோ நாட்களா இது போய்கிட்டு இருக்கு, எதனால வேற ஏதோ ஒரு ஏரியாவில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்த போது வீடு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் கொண்டுட்டு வந்து உட்கார வச்சா இந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு. இவங்க 2 பேரும் எந்த லெவலுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாரதி அப்படிங்கிற 23 வயது பையன் அதே சந்தியா கேட்ல தனியா ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து வாழ ஆரம்பிச்சான். ஏன்னா டெய்லி தன்னோட கணவர் வீட்டுக்கு போகும்போது இவன் நம்ம வீட்டுக்கு வந்தான் அப்படின்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, சந்தேகம் வரும். அதனால அடிக்கடி வினோதினி பாரதியோட வீட்டுக்கும் போக ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கும் போதுதான் மொபைல் மூலியமா நம்ம மாட்டுவோம்னு சொல்லிட்டு வினோதினி நினைச்சு கூட பார்க்கல. பிரபுக்கு இந்த எல்லா விஷயங்களும் தெரியும் போது அவரால் தாங்கிக்கவே முடியல. நம்ம காதலிச்சு தான் கல்யாணமே பண்ணோம், என்னோட மனைவி கூட நான் டெய்லி சண்டை போட்டாலும் அவரை இன்னும் காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி நான் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். நான் என்னதான் குடி போதைக்கு அடிமையானாலும் சரி அவளுக்கு தேவையான காசு குடும்பம் நடத்துறதுக்கு எல்லா விஷயங்களும் நான் தந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னை கொஞ்சம் கூட மதிக்காம என் கூட கொஞ்சம் கூட ஒரு அன்பே இல்லாம இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காளேன்னு சொல்லிட்டு பிரபுவால நினைச்சு கூட பார்க்கல. டெய்லி என்னோட நண்பனான பாரதி கூட நான் குடிப்பேன், ஆனா என்னோட நண்பனை இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணுவானான்னு சொல்லிட்டு அதையும் அவரால் தாங்கிக்கவே முடியல. இது எல்லாத்தையும் தாண்டி போதையில இருக்கிற கணவனை ஒருத்தன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அந்த கணவனை பக்கத்து ரூம்ல கீழே போட்டுட்டு இவங்க 2 பேரும் ஒரே பெட்ரூம்ல உல்லாசமா இருந்தது பிரபுவால ஏத்துக்கவே முடியல. ஆனா நம்ம எதை உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சாலும் நம்மளோட குழந்தைங்க வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கப்படும் சொல்லிட்டு பிரபு கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சார். தன்னோட மனைவி கிட்ட வந்து உனக்கும் பாரதிக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், தயவு செய்து இது எல்லாத்தையுமே விட்டு நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இனிமேட்டு நான் குடிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறத சொல்றாரு. ஒரு பக்கம் என்னெல்லாம் கண்டிக்க முடியுமோ அவ்வளோ வினோதனையை கண்டிச்சுட்டு இன்னொரு பக்கம் பாரதி கிட்ட போய் இனிமேட்டு கடப்பக்கம் வந்துடாத, இனிமேட்டு என்னை குடிக்க கூப்பிட்றாத, என்னோட ஒய்ஃப் பக்கத்துல நீ வந்த அப்படின்னா அதுதான் உன்னோட கடைசி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா
வார்னிங்குமே பாரதி கிட்டையும் தந்திருக்காரு. இது எல்லா விஷயங்களும் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பக்கம் வினோதினியும் பாரதியும் போன்ல பேசுறதை நிறுத்திட்டாங்க, ரெண்டு பேரும் பார்க்கறதை நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையில நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா 3 மாதங்கள் கழிச்சு பிரபு திருப்பி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை பார்க்கறாரு. நம்ம என்னதான் இவங்க கிட்ட பேசினாலும் சரி, அட்வைஸ் பண்ணாலும் சரி, வார்னிங் கொடுத்தாலும் அடிச்சாலும் இவங்க திருந்தவே மாட்டாங்களா, நம்மளோட லைஃபை இப்படிதான் வீணாக்குவாங்களா, குழந்தைங்களோட வாழ்க்கை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சார். அவர் என்ன பார்த்திருக்காரு அப்படின்னா, ஒரு நாள் அவர் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியே போனவர் ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்டேனேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த வீடு பூட்டி கிடக்குது. அவ எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் தன்னோட மனைவி வினோதினி நம்மளை ஏமாத்திட்டு திருப்பி அந்த பாரதியோட வீட்டுக்கே போறா அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. இது அவரால் ஏத்துக்கவே முடியல. இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் இவங்க திருந்த போறதில்ல, இவங்க ரெண்டு பேரும் நம்ம இனிமேல் மீட் பண்ணவே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சந்தியா கேட்ல இருக்க அந்த வீடை காலி பண்ணி கள்ளுக்குடி அப்படிங்கிற ஏரியாவுக்கு அவர் மாறினார். இந்த ஏரியாவுக்கு மாறினதுக்கு அப்புறம் அவர் சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாரு. எல்லா விஷயங்களுமே நார்மலா நடக்க ஆரம்பிச்சிச்சு. இவரும் அப்பப்பதான் குடிக்க ஆரம்பிச்சாரு. எப்பயுமே குடிச்சிட்டு இருக்கிறவரு இனிமேட் நம்ம டெய்லி குடிச்சிட்டு இருந்தா நம்மளோட மனைவியே நம்மளோட கையை விட்டு போறாளேன்னு சொல்லிட்டு அப்பப்பதான் குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தார். இந்த கள்ளுக்குடி அப்படிங்கிற ஏரியால வினோதினி தங்க ஆரம்பிச்சோன்னா ஒரு பக்கம் பாரதியை மீட்டே பண்ண முடியல, இன்னொரு பக்கம் தன்னோட கணவரோட கண்டு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா பிரபுவும் எந்த லெவலுக்கு அவளை கட்டுப்படுத்தணுமோ அந்த லெவலுக்கு கட்டுப்படுத்துறாரு. இந்த எல்லா விஷயங்களுமே பாரதிக்கும் வினோதினிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கோவத்தை தூண்ட ஆரம்பிச்சிச்சு. கரெக்டா ஒரு நாள் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பிரபு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு பூக்கடைக்கு போயிருக்காரு. அப்பதான் வினோதினி வீட்டை விட்டு வெளியே போய் பாரதியை ஒரு இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்தது என்னன்னா, இனிமேட்டு நம்மளால பிரிஞ்சு இருக்க முடியாது, பிரபு நம்மளை சேர்ந்தே இருக்க விட மாட்டான், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பிரபுவை எப்படியாச்சும் நம்ம கொன்றலாம், பிரபுவை கொன்னுட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா இருக்கலாமே சொல்லிட்டு பிரபுவை கொல்றதுக்கு அவங்க முடிவெடுத்தாங்க. இது ஃபர்ஸ்ட் கொலை பண்ணணும்னு சொன்னதே மனைவியான வினோதினி தான். வினோதினியே அப்படி சொல்றாங்களே அப்படின்னு தோணும் போது பிரபுவுக்கும் பேசாம கொன்னுட்டா பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டுக்கு சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிறது தான் தோணுது. ரெண்டு பேரும் மட்டுமே நினைச்சா ஒரு கொலையை செஞ்சிட முடியாது. அப்படியே கொலை செஞ்சாலும் ஈஸியா நம்மளால தப்பிக்க முடியாது. இந்த கொலையை ஆதாரமே இல்லாம செஞ்சு ஈஸியா நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நமக்குன்னு சொல்லிட்டு சில பேர் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவனோட நண்பர்கள் 3 பேர்த்த உள்ளார கூட்டிட்டு வந்தான். ஒருத்தவனோட பேர் ரூபன், இன்னொருத்தவன் பேர் திவாகர், இன்னொருத்தவனோட பேர் ஸ்டீவன். இவங்க 3 பேருக்கும் 18 வயசுல இருந்து 21 வயசு பசங்க தான். இவங்க எல்லாருமே வேலை இல்லாம சும்மா திரிஞ்சிட்டு இருக்கிறவங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் காசு தரதா சொல்லி கூட்டிட்டு வந்து எல்லாத்தையுமே நீட்டா பிளான் பண்றான். நவம்பர் 4ஆம் தேதி நினைச்ச மாதிரியே பிரபு குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் சாப்பிடக்கூடிய சாப்பாடுல தூக்க மருந்து கலந்து வினோதினி கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் பிரபுவும் மயங்கிடுறாரு, இன்னொரு பக்கம் குழந்தைங்களும் ஒரு ரூம்குள்ளார தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பாரதிக்கு கால் பண்ணும்போது பாரதி அந்த வீட்டுக்குள்ளார வரான். வீட்டுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் பாரதியும் சரி வினோதினியும் சரி ரெண்டு பேருமே சேர்ந்து பிரபுவை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பிரபுவோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. நம்ம என்னதான் குடி போதைக்கு அடிமையானாலும் சரி, தன்னோட குடும்பத்துக்கு நம்ம உண்மையாக தான் இருந்தோம். தன்னோட மனைவியை நம்ம என்னதான் சண்டை போட்டாலும் நம்ம நேசிச்சுட்டு தான் இருந்தோம். நம்மளோட குழந்தைங்களுக்காக தான் எல்லா விஷயங்களும் தாங்கிட்டோம். ஆனா இவங்க ரெண்டு பேருமே நம்மளை கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அவரோட உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த ஆத்மாவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். நல்ல வேளை அவர் முழிச்சிட்டு இருக்கும் போது அவரை கொலை பண்ணல. ஏன்னா தன்னோட மனைவியே நம்மளோட கழுத்தை பிடிச்சி கொலை பண்றாங்களேன்னு சொல்லிட்டு பார்க்கும் போது எந்த கணவனாலையும் அதை தாங்க முடியாது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரபுவை கொலை பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கிறாங்க. 3 மணி நேரம் பக்கம் அந்த டெட் பாடி கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒவ்வொரு ஐடியாவா தோணி இருக்கு. ஒரு பக்கம் பாரதி அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறான். 3 பேருமே ஒரு கார் எடுத்துக்கிட்டு வராங்க. பிரபுவோட டெட் பாடி எடுத்து கார்ல போட்டு திருச்சி மதுரை ஹைவேஸ் கிட்ட இருக்க காட்டு பகுதிக்கு அந்த கார் போகுது. அங்க போயிட்டு பிரபுவோட டெட் பாடி மேல மண்ணெண்ணெய் ஊற்றி அங்கேயே கொளுத்திடுறாங்க. கொளுத்திட்டு அதை நல்லா எரியறதை பார்த்தோன்னா உடனே அவங்க கார் எடுத்துட்டு எல்லா இடத்துலையுமே எஸ்கேப் ஆகி ஒவ்வொரு நார்மல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா நவம்பர் 5ஆம் தேதி விடிகாலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது ஊர் ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத யோசிக்கும் போது தான் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்வி. நம்ம நேற்று ஒரு டெட் பாடியை எரிக்க விட்டுட்டு வந்தோம். அந்த டெட் பாடி எல்லாம் எரிஞ்சதுக்கு அப்புறம் மழை பெஞ்சிச்சா, இல்லை டெட் பாடி எரிஞ்சிட்டு இருக்கும் போதே மழை பெஞ்சு அது அமைஞ்சிருச்சா? அது அமைஞ்சிருச்சா அப்படின்னா டெட் பாடி யாருன்னு சொல்லிட்டு போலீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கிற இது எல்லா விஷயங்களும் இந்த 4 பேத்துக்கும் தெரியும். திருப்பி அவங்களோட கார் எடுத்துக்கிட்டு நவம்பர் 5ஆம் தேதி காலையில் அந்த காட்டுப்பகுதியை போய் பார்த்துருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரியே டெட் பாடி எரிஞ்சிட்டு இருக்கும் போதே மழை நிறைய வந்து நெருப்பு டோட்டலாவே அமைஞ்சிருச்சு. அப்படின்னா டெட் பாடி இன்னும் முழுசா எரியல. இனிமேட்டு அந்த டெட் பாடியை நம்மளால எரிக்கவும் முடியாது. சப்போஸ் எரிச்சாலும் சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்துருவாங்க. அந்த பாதி எரிஞ்ச டெட் பாடியை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணியிருக்காங்க. பீஸா கட் பண்ணி மேலே தலை நெஞ்சு வரைக்கும் இருக்கிற பகுதிகள் எல்லாத்தையுமே காவேரி ஆற்றுல போய் தூக்கி போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் காலு தொடப்பகுதி இந்த எல்லா விஷயங்களுமே
கொள்ளிடம் ஆத்துல போய் தூக்கி போட்டிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் கேட்கும் போதுதான் போலீஸ்க்கு ஓகே கொள்ளிடம் ஆறுங்கிறது எப்படி வினோதினி வாயிலிருந்து வந்துச்சு, ஆரம்பத்துல இவ ஒரு கதையை கட்டும் போது கொள்ளிடம் ஆறுன்னு சொல்லிட்டு எப்படி நார்மலா சொல்லியிருப்பாங்கிற எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா அவ சொன்னதுல சில விஷயங்கள் உண்மையா தான் இருக்கு. இந்த கொள்ளிடம் ஆறுல போய் பார்த்தோம் அப்படின்னா பிரபுவோட பாடி கிடைச்சிச்சுன்னா இவ சொல்ற கதை எல்லாமே உண்மையாயிருன்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லா விஷயங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பாடி எரியறது, எரிஞ்சதுக்கு அப்புறம் மழை வந்ததுக்கு அப்புறம் பாதி தான் எரிஞ்சது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் பாரதி கொஞ்சம் கொஞ்சமா கால் பண்ணி வினோதினிக்கு அப்டேட் பண்ணிட்டே இருந்திருக்கான். வினோதினி எல்லா விஷயங்களும் கரெக்டா நடக்கும்னு நினைக்கும் போதுதான் நவம்பர் 5ஆம் தேதி காலையில பிரபுவோட தம்பி வீட்டுக்கு வந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னைக்குமே பார்க்காதவன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்து அண்ணன் எங்கன்னு சொல்லி எதுக்குறா கேட்கிறேன்னு சொல்லிட்டு வினோதினி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அவங்க யோசிக்கும் போதே ஒரு பக்கம் விவேக் தன்னோட அண்ணனை காணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டுட்டு போனது விவேக்கை தான் பாராட்டணும். ஸோ இப்போ போலீஸ்க்கு பிரபு அப்படிங்கிறவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவரோட பாடி எரிக்கலான்னு சொல்லிட்டு எரிக்க முடியாம கட் பண்ணி ஆத்துல தூக்கி போட்டிருக்காங்கிறது புரிஞ்சிருச்சு. யாரு கொலைகாரங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் பாரதியோட 3 ஃப்ரெண்ட்ஸையுமே பிடிக்கிறாங்க. டோட்டலா 5 பேர்த்த கோர்ட்ல நிக்க வைக்கிறாங்க. கோர்ட்ல இந்த விஷயங்கள் எல்லாமே ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நமக்கு பிரபுவோட உடம்பு கண்டிப்பா தேவை. பிரபுவோட உடம்பு இல்லாம இவங்களா கொலை பண்ணணும்னு சொன்னாலும் நம்மளோட சட்டம் அதுக்கு இடம் தராது. இவங்க கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ரிலீஸ் தான் பண்ணணும். அப்பனா போலீஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயமே எங்க தலை எங்க பாடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஆத்துல போய் எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. இன்னொரு பக்கம் கொள்ளிடம் ஆத்துலையும் தேடுறாங்க. இவங்களோட அன்லக்கி சிச்சுவேஷன் அந்த இடத்துல பிரபுவோட உடம்பு கிடைக்கவே இல்லை. எவ்வளவுதான் அடிச்சு விசாரிச்சாலும் ஒரு பக்கம் பாரதியும் சரி பாரதியோட நண்பர்களும் சரி நாங்க இந்த 2 ஆத்துல தான் சார் போட்டோம், பீஸா கட் பண்ணி போட்டோம், அதனால உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. போலீஸ் என்னதான் பண்றது, எப்படிதான் ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா இந்த சம்பவம் நடந்த அடுத்த ஒரு வாரத்துல பிரபுவோட கால் பகுதி ஆத்தோரமா வந்து ஒதுங்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாய் அதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாமே இது ஒரு மனிதரோட கால் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணும்போது அந்த காலை போய் எடுத்திருக்காங்க. அந்த எவிடன்ஸை சேகரிச்சு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது இது பிரபுவோட கால் தான் அப்படிங்கிறது முடிவாகுது. அந்த ஆத்துல காலை பார்க்கும் போதே போலீஸ்க்கு நல்லாவே தெரியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வெட்டி ஒரு உடம்பை தூக்கி போட்டிருக்காங்க. கண்டிப்பா அந்த காலை தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஈஸியாவே போலீஸால அதை கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ பிரபுவோட காலி இவங்க சொன்ன மாதிரியே கொள்ளிடம் ஆத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் பிரபுவோட உடம்பு தலை இதெல்லாம் கிடைக்குமா இல்ல கிடைக்கவே கிடைக்காதான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு ஐடியா இல்லை. இப்போதைக்கு அந்த காலை வச்சு மட்டும் நம்ம கேஸை நடத்தலாம்னு சொல்லிட்டு இவங்க 5 பேர்த்த கோர்ட்ல போய் நிக்க வச்சிருக்காங்க. இந்த 5 பேரும் இவங்க செஞ்ச தண்டனைக்கு இப்போ ஜெயில இருக்காங்க. இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது, இன்னும் எத்தனை வருஷம் இந்த கேஸ் போக போகுது, கண்டிப்பா பிரபுவோட தலை கிடைச்சா மட்டும்தான் இதை நிரூபிக்க முடியுமா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கோர்ட்ல இருக்கிற வக்கீலுக்கும் ஜட்ஜுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கேஸ் பல வருடங்கள் போய் இவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு தண்டனை கிடைக்கணும். அந்த இடத்துல ஒரு அப்பாவா இருந்தவர் இறந்திருக்காரு. இந்த இடத்துல 2 குழந்தைங்க அப்பா அப்படிங்கிற ஒருத்தவரை இழந்திருக்காங்க. அந்த குடும்பத்துல எவ்வளவுதான் சண்டை இருந்தாலும் பிரபு கடைசி வரைக்கும் அவங்க குடும்பத்தை நேசிச்சுட்டு தான் இருந்திருக்கான். ஒரு சண்டை அப்படிங்கறத வரும்போது கொலை அப்படிங்கிற விஷயம் சண்டையிலான நடக்கிறது இல்ல. அந்த இடத்துல வினோதினி ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சனால தான் இந்த இடத்துல கொலையே நடந்திருக்கு. ஸோ இது ஒரு பிளான்டு மர்டர் மட்டும் இல்லாம இது தன்னோட கணவன் நம்மளைய வந்து இந்த லெவலுக்கு கொடுமைப்படுத்துறான்னு சொல்லிட்டு வினோதினி போலீஸ்ட்ட சொன்னா போலீஸ் இதை வேற மாதிரி கொண்டுட்டு போவாங்க, கொஞ்சம் வருடங்கள் மட்டும்தான் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத வினோதினி நினைச்சிருக்காங்க. ஆனா இந்த கொலை எதுக்காக நடந்துச்சு, யார் பண்ணாங்கன்னு சொல்லி போலீஸ் கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பா இவங்க எல்லாத்துக்கும் ஆயுள் தண்டனையாவது கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதும் போலீஸ் சொல்லியிருக்காங்க. இதுதான் பிரபு அப்படிங்கிற 30 வயதுடையவரோட வாழ்க்கை. காதலிச்சாரு, ஒரு பொண்ணை ரொம்ப டீப்பா காதலிச்சு அவளைதான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாரு, கல்யாணமும் பண்ணாங்க. இனிமேட்டு வினோதினி தான் என்னோட வாழ்க்கை, அவ தான் என்னை பார்த்துக்க போறான்னு நினைச்சவரு கடைசியா அவளே நம்மளை கொலை பண்ணுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கல. அவங்களோட ஃபேமிலியில நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஒரு பக்கம் பிரபுவுக்கு அதை சால்வ் பண்ண முடியாம கூட அவர் குடி போதைக்கு போயிருக்கலாம். குடி போதையில வந்து வினோதினியை கஷ்டப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் அவர் என்னைக்குமே வினோதினியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணுகிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தணும்னு நினைச்சதே இல்லை. அவர் நினைச்சது எல்லாமே தன்னோட மனைவி, மக்கள், இவங்களை நம்ம எப்படியாச்சும் கரெக்டா வச்சுக்கணும், என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் எப்படியாச்சும் நம்ம குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவா இருந்து அவர் நினைச்சிருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குதோ அது எல்லாமே ஒரு கிரைம்ல தான் முடியுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல எப்ப வினோதினியும் பாரதியும் பழக ஆரம்பிச்சாங்களோ அப்பவே இந்த இடம் ஒரு கிரைம்ல தான் முடியுதுங்கிறத அவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஆனா இந்த கிரைம்ல ஒரு அப்பாவியான பிரபு தான் இறந்திருக்காரு.
என்னைக்குமே தன் குடும்பத்தை விட்டுட்டு, குடும்பத்துல கிடைக்கிற அன்பை விட்டுட்டு, குடும்பத்துல இருக்கிற தன்னோட கணவனோ மனைவியோ குழந்தைங்க எல்லாத்து மூலியமா கிடைக்கிற அன்பை விட்டுட்டு காமம் அப்படிங்கிற சாக்கடைக்கு போவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே கடைசியா ஜெயில்ல ஒரு தனி மரமா எந்த குடும்பமும் எந்த சப்போர்ட்டும் இல்லாம உட்கார்ந்துருப்பாங்கங்கிறத இந்த சம்பவத்திலையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த சம்பவத்துல ஆரம்பத்துல வினோதினியும் பாரதியும் பழகிட்டு இருக்கும் போதும் பேசும் போதும் இவங்களுக்குள்ள உறவு இருக்கும் போதும் நல்லா தான் இருந்திருக்கும். இவங்க ஒரு பொய்யான வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்படியாச்சும் தன்னோட கணவர்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களோட வாழ்க்கை வருஷ கணக்குல பொய்யா போயிருக்கு. 1.5 வருஷ பக்கம் ஒரு பொய்யான வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்னு சொல்லிட்டு கடைசியா எல்லா தப்பான உறவும் போய் ஒரு கொலையில தான் முடியுது. கொலையை முடிச்சதுக்கு அப்புறம் போய் ஒரு ஜெயில்ல ஒரு தனி மரமா எந்த சப்போர்ட் இல்லாம உட்கார்றதுனால யாருக்கு யூஸ்? இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சம்பவத்துல ஈடுபட்டிருக்கிறது வினோதினிங்கிற மனைவியும் தாண்டி அவங்க ஒரு அம்மா, 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்கூல் போற வயசாகுது, அவங்க நம்மளை தேடுவாங்களே, அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது, அவங்களோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிருமேன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவா இருந்து பிரபு நினைக்கிறத கூட அம்மாவா இருந்து வினோதினி நினைக்கவே இல்லை. அவங்களோட ஆசைக்கு மட்டும்தான் அவங்க இடம் தந்திருக்காங்க. இப்போ அடுத்த கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு அவங்க ஜெயில இருந்து வந்தாலும் அவங்களோட குழந்தைங்க அம்மாவா அவங்களை பார்ப்பாங்களா? தன்னோட சொந்த அப்பாவையே நம்மளோட அம்மா கொன்னுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களோட மனசுக்குள்ளார எந்த லெவலுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களையும் நினைச்சு பாருங்க. உங்களோட குடும்பத்துல கிடைக்கிற அன்பை வச்சு உங்களோட கணவன் மனைவி உங்களோட குழந்தைங்களோட அன்பை வச்சுக்கிட்டு நல்லபடியா வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.